வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்து இருந்த ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் அப்படிங்கிறத ஒரு அப்டேட் ஒன்று பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி ஒரு ரிசல்ட் இதுமாரி அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் ஆட்கள் எடுக்கிற மாரி எடுப்பாங்க. உடனடியாக ஆட்களை நியமனம் பண்ணுவாங்க, உடனே வந்து வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ரொசீஜர் தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணி யார் யார் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஒரு கேஸாகவே ஒன்று வந்து போட்டாங்க. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து ரிசல்ட் வந்து உடனே வந்து இப்படிலாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பிடிஎஃப்லேயோ மார்க்லேயோ அப்படி எப்படியுமே நீங்கள் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வேலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள், வேலைக்கு போகாதீங்க நான் எலிஜிபிள், இப்படி தான் இருந்தது. இது வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் மாரி போட்டு நாங்கள் எப்படி இப்போ ஒரு மார்க் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் இதோட பெட்டராக பண்ணுறதா இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். நீங்கள் வந்து எதுவுமே மார்க் எதுவுமே ஸ்கோர் பண்ணுறது எதுவுமே வந்து டிஸ்பிளே பண்ணாமல் நீங்கள் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்டு நான் செலக்டு அப்படிங்கிற மாரி போகிறதுனால எங்களுக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற மாரி கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இப்போ மறுபடியும் வந்து ரிசல்ட் வந்து இப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது பிடிஎஃப்பில் எவ்வளோ மார்க்கு, என்ன கம்யூனிட்டி, எதனால் மார்க் ஸ்கோர் பண்ணிங்க, இன்டர்வியூவில் எவ்வளோ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்ன அப்டேட்டு, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்தீங்க, இதுமாரி சில பல கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து அந்த பிடிஎஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். ஓ இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்களா அப்படின்னு. அதில் பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் முதல்ல, ரெண்டாவது உங்களுடைய நேமு, மூணாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நாலாவது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் வச்சுருக்காங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னாவே ஒன்று தான். அது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டேஷன் 4 வச்சுருக்கலாம், 5 வச்சுருக்கலாம். அந்த இடத்துல நம்பர் ஆஃப் பாயிண்ட் 4, 5 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதுவே வந்து பெட்டராக இருந்தீங்க, அதாவது மார்க் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி, இப்போ வந்து சேல்ஸ்மேன் அப்படின்னா 12th, பேக்கர்ஸ் அப்படின்னா 10th, இதில் என்ன மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஒன்று நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இது எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, நான் இன்டர்வியூ ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன், நான் வந்து செலக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ள அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. இல்லை நான் வந்து ஓரளவு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலுமே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரேஷன் கடை வேலைவாய்ப்பு மறுபடியும் அதிகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறப்ப இருந்த வேக்கன்சியோட இப்போ அதிகமான வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகிருக்கு. அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக வந்து 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்பை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இந்த அங்கன்வாடியை பற்றி அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்குண்டான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிஸ்ட்ரிக் வைஸாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் ஆஃபீஸில் நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் எங்கே வந்து பை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் முற்றிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்டக சாலையில் கொடுப்பாங்க ஒன்று, அப்படி இல்லைன்னா யூனியன் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. இந்த 2 இடத்த தவிர எங்கேயுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாது ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து ரேஷன் கடை வேலைவாய்ப்பு இருந்தால் கூட 3 இன்னொரு சாய்ஸ் பேங்க்கை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பேங்க்கில் தான் வந்து அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க. அதேமாரி பேங்க்கில் தான் அந்த சலான் கட்ட சொல்லியிருப்பாங்க, டிடின்னு சொல்லுவாங்க. அந்த சலானை கட்டினா தான் உங்களுக்கு வந்து மேலே அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகும். இப்போலாம் எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க. மொபைல்லே ஃபோன்பே கூகுள் பே ஸ்கேன் பண்ணுறோம், உடனே வந்து
அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பில் கைக்கு வருது, உடனே அப்ளை பண்ணிடுறோம். இதுதான் ப்ராசஸ்ஸு. போக போக இன்னும் நிறைய விதமான அப்டேட்ஸ்லாம் வரும். வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க அந்த ரேஷன் கடை அப்டேட்டை பற்றி நம்ம A to Z தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தரமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு தகவல். யாரெல்லாம் ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் ரேஷன் ஜாப் ரிசல்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னென்னு பண்ணணும் அப்படின்னா ரேஷன் ஷாப் ரிசல்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் டைப் பண்ணி அனுப்புங்க. எவ்வளோ நம்பர்ஸ், அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ வந்து ஜாப்ஸ்க்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சர்வே எடுத்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் டீட்டெயிலாக பண்ணிவிட்டு வீடியோவை மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் போர்ட்டலு இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரேஷன் கடைக்கு விண்ணப்பிக்கிறப்ப 2 விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க. ஒன்று யூசர் ஐடி, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்டு. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடணும். யூசர் ஐடி மேலே போட்டுக்கணும், பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து போட்டுக்கோங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் கரெக்டாக வந்து போடணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களோட யூசர் நேமில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்கக்கூடாது. ஸ்மால் லெட்டர் அப்படின்னா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர், ரெண்டுமே இருக்குது அப்படின்னா ரெண்டுமே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஒரு ரீமார்க்கும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது மாற்றி போட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகாது. ஒன்று. ரெண்டாவது, பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படிங்கிறத இது பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போடுறப்போ உங்களுடைய டேட்டு, மந்த்து, இயரு இது 3 கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஆன்லைனில் தான் விட போகிறாங்களா அப்படின்னா கட்டாயமாக ஆன்லைன் மூலமாக மட்டுமே இந்த ரிசல்ட் அப்படி வெளியாகிறதா இருந்தால் வெளியாகும். ஓகேங்களா? மற்றபடி வேறு எந்த ஒரு முறையிலையுமே இந்த ரேஷன் ஷாப் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து வெளியேறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்காது. அதனால் நீங்கள் இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறது மூலமாக ரிசல்ட் வந்து 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். அதுவும் முக்கியமான ஒரு தகவல், ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க் ஸ்கோர் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறது ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது ஆஃபீஸில் கேட்ட வரைக்கும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து மார்க்கு, அதாவது நீங்கள் என்ன மார்க்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் இதுமாரி எக்ஸாமினேஷன்லாம் ஒரு மார்க் ஒன்று ஸ்கோர் பண்ணி அதில் வந்து கட் ஆஃப் அதுமாரி கொண்டு வராங்களோ அதேமாரி இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புகளையும் மார்க் ஸ்கோர் பண்ணி கட் ஆஃப் ரேஞ்சில் கொண்டு வராங்க. முன்னுரிமை கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் வழி சான்றிதழ். ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறப்பே கொடுத்துருந்தாங்க. நெசமாலுமே அதில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை இருந்தது அப்படின்னா முன்னுரிமை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு விண்ணப்பிச்சாங்க. அவங்களும் வந்து ஜாப்ஸ்க்கெல்லாம் போயிருக்காங்க. அதனால் அது இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து தமிழ் வழி தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் தான். அதனால் நீங்கள் தமிழ் வழி சான்றிதழ் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கணும். அது எங்கே வாங்குறது அப்படின்னா எல்லாருமே 10th 12th முடிச்சிருப்போம். 10th 12th தமிழ் வழியில் தான் நீங்கள் பயின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வழி சான்றிதழ் PSTM சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தமிழ் வழி சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தமிழ்லேயும் கொடுப்பேன், இங்கிலீஷ்லேயும் கொடுப்பேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா தமிழில் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம வாங்குறதே தமிழ் வழி சான்றிதழ் தான். அந்த சர்டிஃபிகேட்டே ஆங்கிலத்தில் இருந்தது அப்படின்னா அது எப்படி? அதனால் நான் தமிழ் வழி சான்றிதழ் கொடுக்குறேன் தமிழ்லையே. அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி 10th 12th எங்கே முடிச்சிங்களோ அங்கே போய் 2க்குமே தனித்தனியாக இருக்குது ஃபார்ம்ஸ் எல்லாமே. தமிழ் வழி சான்றிதழ் அப்படின்னா 10th தனியாக இருக்குது, 12th தனியாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
தாராளமாக நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பு வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் அறிவிக்க போகிறாங்க பண்டகசாலையில், அந்த வேலைவாய்ப்பு வாங்குறதுக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். தாராளமாக அந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இப்போ ரேஷன் கார்டு வேலைவாய்ப்பு அப்டேட் பண்ண போகிறாங்க, அதுதான் நான் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுமாரி வீடியோக்களை தினந்தோறும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.